ஒரு கட்சியில் இன்னொரு கட்சியோடு இணைந்தால் நல்லது என்று சொல்வதும் இல்லை இணைய வேண்டாம் என்று சொல்வதும் இது போன்ற வெளிப்படையான பேச்சுக்கள் நடப்பது என்பது இயல்புதான். அதுவும் காங்கிரஸ் கட்சியில் எப்பொழுதுமே சுதந்திரமாக எல்லாவற்றையும் பற்றி பேசுவார். பிஜேபி ஒரு பக்கம் இருப்பான், ஆகவே அவனுக்கு மாற்று பக்கத்தில் நாம் இருப்பதற்கு திமுகவை விட்டால் வேறு கட்சி இல்லை என்கின்ற நிலை இருந்தது. இப்பொழுது இன்னொரு கட்சியில் நாம் துண்டை போட முடியும் என்ற நிலை வருகின்ற போது ஒன்று அந்த இடத்திற்கு போகலாம், போய் கூடுதல் இடத்தை பெறலாம், அல்லது அங்கே போய்விடுவேன் என்று அச்சுறுத்தி அதிக இடங்களை இங்கே கோரலாம். திமுகவுக்கு எதனால் காங்கிரஸ் தேவை என்றால் விடிந்தால் எழுந்தால் மோடியை கடிப்பதற்கும் மோடி மீது சேற்றை வாரி வீசுவதற்கும் அந்த தைரியத்தை இவருக்கு கொடுப்பது அந்த மற்ற எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி தான். மோடி எதிர்ப்பிலே தான் அவர் சிறுபான்மை வாக்கையே பெறுகிறார். அவர் சிறுபான்மையினருக்கு ஒன்றுமே செய்ததில்லை. மோடியை எதிர்க்கின்றவர்களுக்கு அவர்கள் கண்மூடி கொண்டு போடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இந்துத்துவம் என்பது தங்களுடைய கட்சிக்கு தங்களுடைய மதத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி என்று அவர்கள் கருதுகிறார்கள். திமுகவினுடைய கெட்ட பழக்கம் என்ன என்றால் கடைசியிலே அரசியலை எப்படி கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் கூட்டணி கட்சிகளுக்கும் பணம் கொடுப்பது, கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் பணம் கொடுப்பது என்று கொண்டு வந்து விட்டார்கள். எப்படி அவர்களுடைய ஆட்சியில் ஊராட்சி தலைவர் வரையிலும் பங்கிட்டுக் கொள்கிறார்களோ, ஒரு மனிதன் மட்டும் கொள்ளையடிப்பது என்று சொன்னால் மற்றவனெல்லாம் துணை போக மாட்டான். ஒவ்வொரு மந்திரியும் அடிக்கலாம், முதலமைச்சர் அடிக்கலாம், மேயர் அடிக்கலாம், சேர்மன் அடிக்கலாம், ஊராட்சி தலைவர் அடிக்கலாம். இவர்கள் அல்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்களெல்லாம் ஏன் இந்த கட்சியில் இருக்க வேண்டும்? அவர்களுக்கு புடவை கொடுப்பார்கள், தையல் மிஷின் கொடுப்பார்கள், வேட்டி கொடுப்பார்கள், பொங்கலுக்கு பணம் கொடுப்பார்கள், தீபாவளிக்கு கொடுப்பார்கள். இப்படி இந்த கட்சியே ஒரு வியாபார நிறுவனம் மாதிரி நடத்தப்படுகிறது. சிதம்பரம், செல்வ பெருந்தகை போன்றவர்களெல்லாம் திமுகவோடு இருக்க வேண்டும் என்பதில் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். தனியாக போய் பார்க்கிறார்கள் ஸ்டாலினை. நாங்கள் உங்களோடு தான் இருப்போம், இல்லாவிட்டால் கட்சியை உடைப்போம் என்று சொல்கிறார். காங்கிரஸ் விஜயோடு சேரலாம் என்பதை வலியுறுத்துமானால் சித்திரைவோன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் துரைராஜ். இன்று நம்மளோட மூத்த அரசியல்வாதி மற்றும் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் கட்சியோட தலைவர் பழகற்பையா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இப்போதைய சூழ்நிலையில் திமுக கட்சியோட கூட்டணிகள் வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி இருந்தாலும் இப்போ காங்கிரஸ் கட்சி அதோட பிளவுகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தர்களும் திமுகக்கு எதிரான கருத்துக்களையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களோட கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி இருக்குது சார்? விசிகா இதெல்லாம் சேர்ந்து இப்போ எப்படி கம்யூனிஸ்ட் இதெல்லாம் நிலையாக இருக்குமா? ஆட்சிக்கு வெற்றி கொடுக்குற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா சார்? ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்த்தால் காங்கிரஸ் கட்சி ஒரு பகுதியினர் ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்கின்றவரிடம் நாம் போகலாம் என்று ஒரு சாராரும், அதிக இடங்களை நாம் பெறலாம் என்று அந்த சாராரும், இன்னும் சிலர் இருக்கின்ற இடம்தான் பாதுகாப்பானது, ஆகவே வேறு இடத்திற்கு போய் வெற்றி பெறுவோமா என்பது ஐயத்திற்குரியதாக இருக்கின்ற போது நாம் இந்த இடத்தையே பாதுகாத்து வைத்துக் கொள்வதுதான் நல்லது என்று இன்னும் சிலரும் பேசுகிறார்கள். ஆனால் ஒரு கட்சியில் இன்னொரு கட்சியோடு இணைந்தால் நல்லது என்று சொல்வதும் இல்லை இணைய வேண்டாம் என்று சொல்வதும் இது போன்ற வெளிப்படையான பேச்சுக்கள் நடப்பது என்பது இயல்புதான். அதுவும் காங்கிரஸ் கட்சியில் எப்பொழுதுமே சுதந்திரமாக எல்லாவற்றையும் பற்றி பேசுவார்கள். திமுக போல மற்ற கட்சிகளைப் போல இல்லை. ஆகவே இவர் ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று சொன்னதினுடைய அடிப்படையே வலையை விரிப்பதற்காகத்தான். இல்லாவிட்டால் வரமாட்டார்கள் நம்மை நம்பி. ஆனால் இவ்வளவு காலமாக நான் ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று சொல்லிய பிறகும் கூட எந்த கட்சியும் இவரை நோக்கி வந்ததாக தெரியவில்லை. ஒருவேளை இந்த ஓபிஎஸும் தினகரனும் வந்தால் ஒழிய அவர்கள் வருவதும் ஒன்றுதான், வராததும் ஒன்றுதான். காங்கிரஸ் வருவது என்பது ஒரு வலுவான இடத்தை தரும். ஆனால் காங்கிரஸ் வருமா என்பது ஐயத்திற்குரியது. ஆனால் இப்போ நடக்கிறது அந்த மாதிரி நடந்துகிட்ருக்குல்ல சார்? வெளிப்படையாக அந்த கருத்தை ஏற்படுத்துவது திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக. இதற்கு முன்னால் துண்டு போடுவதற்கு வேறு இடமில்லை. இதற்கு முந்தைய அரசியலில் காலகாலமாக நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பு அதுதான். ஏனென்றால் பிஜேபி ஒரு பக்கம் இருப்பான், ஆகவே அவனுக்கு மாற்று பக்கத்தில் நாம் இருப்பதற்கு திமுகவை விட்டால் வேறு கட்சி இல்லை என்கின்ற நிலை இருந்தது. இப்பொழுது இன்னொரு கட்சியில் நாம் துண்டை போட முடியும் என்ற நிலை வருகின்ற போது ஒன்று அந்த இடத்திற்கு போகலாம், போய் கூடுதல் இடத்தை பெறலாம், அல்லது அங்கே போய்விடுவேன் என்று அச்சுறுத்தி அதிக இடங்களை இங்கே கோரலாம். மந்திரி சபையிலும் இடம் கோரலாம். ஆனால் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் கூட்டணி மந்திரி சபை நடைபெற்றதில்லை. திமுக இவர்களுக்கு ஒரு 5% வாக்கு வைத்திருக்கிற காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் அது இல்லை. ஆகவே காங்கிரஸ் போவதென்றால் போகட்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருக்கின்றவனையெல்லாம் வளைத்து கொள்வார்கள்.
அந்த 5 அதை அவர்களுக்கு கொடுக்கின்ற இடத்தை இன்னொரு 5-6 கட்சிகளுக்கு, சின்ன சின்ன கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். ஆகவே திமுகவுக்கு எதனால் காங்கிரஸ் தேவை என்றால், மோடியை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான தேசிய கட்சியும் இந்திய கூட்டணி கட்சிகளும் இவருக்கு துணையாக இருக்கும். காங்கிரஸோடு சேருகின்ற கட்சிகளெல்லாம், காங்கிரஸ் உட்பட அத்தனை பேரும் மோடி எதிர்ப்பில் இவருக்கு துணையாக இருப்பார்கள். அது பாதுகாப்பாக இருக்கும். இல்லாவிட்டால் ஸ்டாலினால் இந்த அரசியலை செய்ய முடியாது. விடிந்தால் எழுந்தால் மோடியை கடிப்பதற்கும், மோடி மீது சேற்றை வாரி வீசுவதற்கும் அந்த தைரியத்தை இவருக்கு கொடுப்பது அந்த மற்ற எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி தான். ஆகவே இவரும் கொஞ்சம் யோசிப்பார். இப்போ காங்கிரஸ் இல்லாவிட்டால் ஒன்றும் குடிமொழி போகாது. அவருக்கு இந்த சிறுபான்மையினுடைய வாக்குகளை மட்டும் வைத்து கொள்ள வேண்டும் என்பது பெரிய நோக்கம். ஆனால் காங்கிரஸ் சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கும். காங்கிரஸ் கையில் இப்போ சிறுபான்மையினர் வாக்கு இருக்கிறனாடி தான் அவங்களுமே இப்போ இந்த நேரத்தில் வந்து விஜயும் ஒரு கேம் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் போகும் முற்றிலுமாக. அதற்காகத்தானே ஊரடங்கு சட்டமெல்லாம் திருப்பரங்குன்றத்தில் போட்டது. பாருங்கள், நீங்கள் எல்லாம் படுத்து தூங்குகிறீர்கள், உங்களுடைய மசூதி தர்கா இடிக்கப்பட்டு விடாதா? அவனெல்லாம் ஒன்றும் இடிக்கப்படாது. 700 ஆண்டுகளாக இடிக்காதவர்கள் இன்றைக்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்காக இடிக்க வேண்டும் என்ற கட்டாயம். இடிப்பதற்கு தீபம் ஏற்றுகிற நாள் தான் தேவையா? வேறு நாளில் இடிக்க முடியாதா? அப்படி தமிழ்நாட்டில் எப்பொழுதாவது நடந்திருக்கிறதா? இல்லை. ஆனாலும் கூட இவர் ஊரடங்கு சட்டத்தை ஏன் போட்டார் என்றால், உங்களை விட உங்கள் மீது அதிக அக்கறையுடையவன் நான் தான் என்று காட்டிக்கொள்வதற்காகவும், அந்த 8% வாக்கை பாதுகாப்பதற்காகவும் அவர் அந்த ஊரடங்கு சட்டங்களை போட்டார். ஆகவே அந்த முஸ்லீம்கள் வாக்கு அவருக்கும் போகும், காங்கிரஸுக்கும் போகும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். காங்கிரஸ் பிரிந்தால் அந்த இடர்பாடு அவருக்கு ஏற்படும். 2 இடர்பாடு ஏற்படும். ஒன்று, மோடியை எதிர்த்து பேசுவதற்கு ஒரு தகுந்த தேசிய கட்சி கூட்டணி இருக்காது. ஆகவே மோடியை எதிர்த்து பேசுவது என்பது இயலாததாக இருக்கும். மோடி எதிர்ப்பிலே தான் அவர் சிறுபான்மை வாக்கையே பெறுகிறார். அவர் சிறுபான்மையினருக்கு ஒன்றுமே செய்ததில்லை. மோடியை எதிர்க்கின்றவர்களுக்கு அவர்கள் கண்மூடி கொண்டு போடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இந்துத்துவம் என்பது தங்களுடைய கட்சிக்கு, தங்களுடைய மதத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆகவே காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து இருக்கின்ற போது அந்த வாக்குகள் வேறுபடுவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி இல்லாவிட்டால் காங்கிரஸ் பிரிந்து போகின்ற போது அவர்களுக்கு விழுகின்ற வாக்குகள் அந்த வாக்குகள் தான். அந்த வாக்குகள் சிதறும். அது ஒன்றும் திமுகவுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும் என்பதை விட, திமுகவுக்கு அகில இந்திய அளவில் ஒரு பாதுகாப்பாக காங்கிரஸ் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் என்பது ஒன்று. தேவையில்லாமல் விஜயோடு இவர்களை சேர்த்துவிட்டு வாக்குகளை பிடிக்க வேண்டாம் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் அதற்காக ரொம்ப அளவுக்கு மிந்தி ஏதோ ஒரு 50 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினீர்கள் என்றால் கொஞ்சம் கருகாப்பிலையை கேட்கலாம், கொஞ்சம் மல்லியை கொசுராக கேட்கலாம். அதுக்காக நீ காய்கறிக்கே பாதிக்கு பாதி தான் பணம் கொடுப்பா என்றால் உனக்கு விற்க அவர்கள் சம்மதிக்க மாட்டாள். அதுபோல் சொல்லுகிறேன், அளவுக்கு மிஞ்சி இவர்கள் போவது என்பது அந்த கூட்டணியை முடித்துவிடும். திமுக தைரியமாக இவர்களை வெளியேற்றிவிட்டு வேறு ஆட்களை சேர்த்து கொண்டு விடுவான். திமுகவினுடைய தேவை என்பது அகில இந்திய அளவில் இவர்களுடைய பாதுகாப்பும், மத்தியில் ஆள்றதுக்கு வேண்டிய ஒரு மத்திய கட்சி ஒன்று தேவை. அதுக்கு வந்துட்டு காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருப்பாங்க, அவ்வளோதான். அதனால் அவர்கள் பெருசாக யோசிக்க மாட்டார்கள் எனக்கு என்னமோ. ஆனால் என்ன நடக்கிறது என்றால், செல்வ பெருந்தகை மாதிரி ஏராளமான குற்ற வழக்குடையவர்கள். திமுகவினுடைய கெட்ட பழக்கம் என்ன என்றால், கடைசியிலே அரசியலை எப்படி கொண்டு வந்து விட்டார்கள் என்றால், கூட்டணி கட்சிகளுக்கும் பணம் கொடுப்பது, கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் பணம் கொடுப்பது என்று கொண்டு வந்து விட்டார்கள். எப்படி அவர்களுடைய ஆட்சியில் ஊராட்சி தலைவர் வரையிலும் பங்கிட்டுக் கொள்கிறார்களோ, ஒரு மனிதன் மட்டும் கொள்ளையடிப்பது என்று சொன்னால் மற்றவனெல்லாம் துணை போக மாட்டான். ஒவ்வொரு மந்திரியும் அடிக்கலாம், முதலமைச்சர் அடிக்கலாம், மேயர் அடிக்கலாம், சேர்மன் அடிக்கலாம், ஊராட்சி தலைவர் அடிக்கலாம். இவர்கள் அல்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்களெல்லாம் ஏன் இந்த கட்சியில் இருக்க வேண்டும்? அவர்களுக்கு புடவை கொடுப்பார்கள், தையல் மிஷின் கொடுப்பார்கள், வேட்டி கொடுப்பார்கள், பொங்கலுக்கு பணம் கொடுப்பார்கள், தீபாவளிக்கு கொடுப்பார்கள். இப்படி இந்த கட்சியே ஒரு வியாபார நிறுவனம் மாதிரி நடத்தப்படுகிறது. முன்பு தொண்டு செய்ய வருகின்றவன், ஒரு கொள்கை அடிப்படையில் செயல்படுகின்றவன் அரசியலுக்கு வருவான். மற்றவர்களெல்லாம் வரமாட்டார்கள். இவ்வளவு பெரிய கூட்டம் அரசியலுக்கு தேவையில்லை. ஒரு ஊரில் ஒரு 5 தியாகி இருப்பான், காங்கிரஸ்காரன் என்று ஒரு 50 பேர் இருப்பான். அவ்வளோதான் காந்தி காலத்தில் இருந்த கட்சியினுடைய எண்ணிக்கை. இன்றைக்கு இருக்கின்றவனெல்லாம் ஏன் இருக்கிறான் என்றால், ஏதாவது ஒரு விதத்தில் கான்ட்ராக்ட் எடுக்கலாம், வேறு ஏதாவது ஒரு சிபாரிசுக்கு போகலாம்,
போலீஸில் மாட்டிக்கொண்டால் அதை விடுவித்து விடுவார்கள். ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொருவனுக்கும் அரசினுடைய தேவைப்படுகின்ற காரணத்தினால் எல்லோரையும் தயவுக்குரியவர்களாக ஆக்கி அரசியலுடைய போக்கை கெடுத்து விட்டார்கள். அதனாலே இங்கே ஆட்சி முறையில் நியாயம் இல்லை, முறை இல்லை, எதுவுமே இல்லை. அது ஒரு கொள்ளை கூட்டமாக இருந்து இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது மக்கள் பணிங்கிறத விட ஊழல் செய்வதற்கும் தனக்கு சார்ந்தவங்க சம்பாத்தியம் பண்ணுவதற்கும் தான் இப்போ அரசியல். ஆனால் இதில் காங்கிரஸில் ஒன்று சொல்லுகிறேன். சிதம்பரம், செல்வ பெருந்தகை போன்றவர்களெல்லாம் திமுகவோடு இருக்க வேண்டும் என்பதில் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். தனியாக போய் பார்க்கிறார்கள் ஸ்டாலினை. நாங்கள் உங்களோடு தான் இருப்போம், இல்லாவிட்டால் கட்சியை உடைப்போம் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது ஒருவர் நமக்கு அதிக இடம் கிடைக்கும், ஆட்சியில் பங்கு கிடைக்கும், ஆட்சிக்கு வந்தால் வருவார்கள் என்று எந்த கட்சியும் நினைக்கவில்லை என்கிற நிலையில் தான் விஜய் கட்சி இருக்கிறது என்றாலும் கூட அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் உறுதியான வெற்றி முக்கியமா அல்லது ஐயத்திற்குரிய சும்மா இடங்களை கூடுதலாக பெற்று கடைசியில் 2 பேர் கூட நாம் சட்டமன்றத்திற்கு போகாவிட்டால் பயனற்று போய்விடும், அவருக்கு கூடுகின்ற கூட்டமெல்லாம் வாக்காளர்கள் கூட்டம் இல்லை என்று அவர்கள் ஒரு பகுதியினர் பேசுகிறார்கள். அதைவிட இன்னொன்று என்ன, சிதம்பரம் போன்றவர்களெல்லாம் உறுதியளித்திருக்கிறார்கள் என்று நான் அறிகிறேன் என்றால், காங்கிரஸ் விஜயோடு சேரலாம் என்பதை வலியுறுத்துமானால் இங்கே காங்கிரஸ் 2ஆக உடையும். சிதம்பரம் ஒரு பகுதிக்கு தலைமை ஏற்பார், செல்வ பெருந்தகை போன்றவர்கள் அதற்கு போய்விடுவார்கள். அப்படி ஒரு பெரிய கொள்கை அடிப்படையில் சிதம்பரம் உடைப்பதில்லை. அவருக்கு ராஜ்யசபா எம்பி வேண்டும். அவருடைய பதவி இன்னும் 1.5 ஆண்டுகளில் முடியப் போகிறது. அதற்கு ஸ்டாலினிடம் பேரம் பேசுகிறார். காங்கிரஸ் உங்களை விட்டு போனாலும் காங்கிரஸினுடைய ஒரு பகுதியை நாங்கள் இன்னொரு கட்சியாக ஆக்கி உங்கள் பின்னால் வைத்திருக்கிறோம். நான் ராஜ்யசபா உறுப்பினராக வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர இந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ்காரர்களுடைய பேரங்கள் நடக்கும். காங்கிரஸ் அவங்களுடைய பதவிகளுக்காக தான் உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். காங்கிரஸ் மனிதர்கள் ரொம்பவும் தன்னலமான மனிதர்களாக ஆகிவிட்டார்கள். அதனுடைய காரணமாக சிதம்பரம் போய் தனியாக பார்த்து விட்டு வருகிறார். அவருக்கு எம்பி பதவிக்கு திமுக ஆதரவு வேண்டும். அவரை மத்திய பிரதேசத்திலிருந்தோ கர்நாடகாவிலிருந்தோ தெலுங்கானாவிலிருந்தோ கொண்டு வர மாட்டார்கள். அப்படியானால் இந்த கட்சியை போய்விட நம்முடைய ஸ்டாலினுக்கு என்ன தேவை என்றால், ஒரு பாதுகாப்புக்கு ஒரு கூட்டணி அமைப்பு வேண்டும், தேசிய கூட்டணி அமைப்பு, மோடியை எதிர்ப்பதற்கு. அதுக்கு இப்போ காங்கிரஸ் இருக்குது சார். இப்போ தமிழ்நாட்டில் விடுதலை அது ஒன்று. 2வது, சிறுபான்மை ஓட்டுகளை முழுமையாக அடைவதற்கு அது தேவை என்பது 2. இந்த 2 காரணங்களுக்காகவும் அந்த தேவை அவருக்கு இருக்கிறது. இன்னொரு பக்கம் இது இல்லாமலே அவரால் கட்சி நடத்த முடியும், அதுவும் ஒன்று கட்டாயம் இல்லை. ஆகவே ரொம்ப வந்தால் உதவி. ஆனால் அந்த காங்கிரஸை 2ஆக உடைத்து சிதம்பரம் போன்றவர்கள் தங்களுடைய சொந்த நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இவர்கள் அந்த நிலையை அவர்கள் வலியுறுத்துவார்களே. ஆனால் ராகுல் போன்றவர்களே கூட்டணி என்பது விஜயோடு தான் என்று முடிவு செய்து விடுவார்களே. ஆனால் காங்கிரஸை 2ஆக உடைத்து சிதம்பரம் தலைமையில் ஒரு காங்கிரஸ் உருவாகி செல்வ பெருந்தகை போன்றவர்கள் இந்த பழைய அது மத்தியில் அந்த மாதிரி ராகுல் காந்தியோட கண்ட்ரோலில் இருக்கும்போது அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? நடக்கும்ல. இவர்களுக்கு தேவை இருக்கிறதே. இவர் எம்பி ஆக வேண்டும். ராகுலால் ஆக்க முடியாது என்றால் ஸ்டாலினால் ஆக்க முடியும் என்றால் கட்சியை உடைப்பதற்கு அவர் தயாராக இருப்பார். அவரோடு 10 பேர் வருவான். அந்த கட்சி என்பது அடிமட்ட தொண்டர்கள் உள்ள கட்சி இல்லையே, மொத்தமே எவ்வளவு பேர் என்று எண்ணிவிடக்கூடிய ஒரு கட்சி. கூட்டணிகள் மீது தான் மாவட்டத்திற்கு கீழே அதற்கு கட்சியே இல்லை. ஆகவே இந்த பெர்சனாலிட்டிஸ் ஓரியன்ட் பார்ட்டி அது. அந்த கட்சி சிதம்பரம் போன்றவர்கள் திமுகவோடு சேர்வார்கள், காங்கிரஸின் ஒரு பகுதி எங்களோடு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லிக் கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். ஆக பலவீனப்படுத்துவது தான் முழு பகுதியும் போய் விஜயோடு சேர்ந்து விடாமல் அதை பலவீனப்படுத்துவது தான் அவருடைய நோக்கம். ஆகவே இந்த வகையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய தேவைகளை அடிப்படையாக வைத்து இந்த அரசியலை நடத்துகிறார்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை சந்திக்கலாம் சார். வணக்கம் சார்.